அண்மை செய்தி. திமுகவின் 313வது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி திண்டுக்கல்லில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் கஞ்சி காய்ச்சி மண்சட்டியில் ஊற்றி கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் பழனி முத்துக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். அதாவது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கடந்த 2021 தேர்தலில் அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு 313வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று 5வது நாளாக இந்த தமிழ்நாடு அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது கஞ்சி காய்ச்சி அதனை சட்டியில் ஊற்றி குடிக்கக்கூடிய நூதன போராட்டம், தங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் என இவர்களது வாழ்வாதாரம் கடந்த 4.5 ஆண்டு காலமாக நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தராதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று கும்மி அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று கஞ்சி காய்ச்சி மண் சட்டியிலே ஊற்றி அதனை குடிக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது காலமுறை ஊதியம் வழங்கிட வலியுறுத்தியும், தேர்தல் வாக்குறுதியான 313 உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும், நிரந்தர பணியில் அமர்த்த வலியுறுத்தியும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று 5வது நாளாக கஞ்சி காய்ச்சி அதை சட்டியிலே ஊற்றி குடிக்கக்கூடிய இந்த போராட்டமானது வெகு இதாக நடந்துகிட்டு இருக்கிறது. குறிப்பாக 200க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதாவது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டமானது ஈடுபட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய யூனியன் அலுவலகம் முன்பாக இந்த 200க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டமானது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி பழனி முத்துக்குமார். அங்கன்வாடி திட்டத்தில் காலி பணி இடங்களை உடனடியாக நிரப்பிவிட, தற்காலிக பணி நீக்க செய்யப்படும் காலங்களுக்கு இதை ஊதியம் வழங்கிடுக. மாதவிடாய் விடுப்பு வழங்கிவிடு.